புரிஞ்சுதா? நம்ம கௌரவமான குடும்பம், யாருக்கும் ரெண்டாவது பீவியாலாம் போகாது. புரிஞ்சுதா? நீங்க எக்ஸ் கனவுல எல்லாம் வரவே கூடாது. கனவுல மட்டும் ஏன், நிஜத்திலயும் வரக்கூடாது. அவ பேச்செடுத்தா நிம்பல் மூஞ்சி நின்றும். சம்ஜாக்கியாடா டவுசரே. இதுதான் கர்ணத்தப்பனா மரணமா? எந்த புருஷனை எக்ஸ பத்தி பொண்டாட்டிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கிளாஸை காணமே. அவ வேற 12 மணிக்கு லைஃபே முடிஞ்சிரும்னு சொன்னா. இந்த டைம் வேற போகவே மாட்டுதே. என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல. ட்ரௌசரே, ட்ரௌசரே, அரே ட்ரௌசரே. ஜி, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? ஆமா மைசன், நம்ம மருமகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆ? என்ன சொன்னீங்க? ஆமா சொல்லிட்டாரு. என்ன ஆமா? ஜி, எதுக்கு நம்மள்கிட்ட நிம்பல் இதை மறைச்சிச்சு? எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அகப்பட்டேன் போல. நான் எதையுமே வேணும்னு உங்ககிட்ட சொல்லாம இல்ல நிக்கிதா. நான் பண்ண தப்பு தான். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பேசாம நீ என்ன வெட்டிரு நிக்கிதா, வெட்டிரு வெட்டிரு நிக்கிதா. அரே பைத்தியக்கார், நம்மள் எதுக்குடா வெட்டணும்? நிம்பல் தான் வெட்டணும். நானா? ஏய், எனக்கு பர்த்டேன்னு உனக்கு பெரிய தெரியும். இல்ல ஜி, மாமாஜி தான் ஆஜ் உனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாரு. நம்மள் மீனா கிட்ட போய் இதை சொல்லிச்சா, மீனா தான் இந்த மாதிரி கேக் கட் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்துச்சு. ஓ. ஆமா மைசன், நான் தான் உனக்கு இன்னைக்கு டெத் டேன்னு சொன்னேன். என்னது? ஆ? ஓ, நான் பர்த்டேன்னு நிக்கிதா கிட்ட சொன்னேன். ஓ. என்ன ஓவோ, கேக்க வெட்டுங்க. ஓ. அரே ஹோ, கேக் கட் பண்ணி சாப்பிடலாம் வா ஜி. ஆ. ஓ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Deva. Happy birthday to you. என்ன? இல்ல, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ என் லைஃபே போயிருன்னு சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீ என்னடானா என் பர்த்டே கேக் கட் பண்ணலான்னு என் ஒய்ஃப் கிட்ட சர்ப்ரைஸ் ஐடியாலாம் கொடுத்துருக்க. அவ்வளவுதான் இல்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? ஏய், அப்படி இல்ல. நீ எதுவும் பேச வேணாம். ஏற்கனவே நிறைய பேசிட்ட. இப்ப நான் சொல்றது மட்டும் கேளு போதும். ம். நான் ஒன்னும் லைஃப் அழிக்கவோ இல்ல உங்க 2 பேரும் பிரிக்கவோ வரல. எதர்ச்சியா அங்க குடி வந்தேன். வந்த இடத்துல நீ இருந்த, அதுவும் ஒய்ஃபோட. நிகிதா கூட பழகினதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அவ எவ்வளவு இன்னசென்ட், உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு. அந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கி. அவ கேரக்டர் பிடிச்சுதான் நான் அவ கூட ஃப்ரெண்டான. மத்தபடி உங்களை பிரிக்கணும்ன்ற கேவலமான இன்டென்ஷனோட கிடையாது. நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடணும்னு தான் நினைச்சேன். சீக்கிரமாவே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். பயப்படாத. நான் ஒன்னும் வல்லவன் படத்துல வர ரீமாசன்லாம் கிடையாது.
தெரியும். சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர பூமிகா தானே? டேய் ஆ? நான் தான்டா. வாயில ஏதாவது வந்துட போகுது. ம். ஆமா, அப்புறம் என்ன மிரட்டினா? ஆ? நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டுவ? அப்போ உன்னை சும்மா விட சொல்றியா? அதான் சும்மா உன்னை பயமுறுத்தினேன். ம். சரி கிளம்பு. உன் பொண்டாட்டி உன்னை தேடிட்டு மேல வந்துட போறா. அப்புறம் உண்மையிலேயே உன் லைஃப் முடிஞ்சிரும். ஆமால, மறந்து போயிட்டேன். சரி, போயிட்டு வரேன். தேங்க்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பை. டேய் ஜூனியர். மீனம்மா, நான் உன்னோட லவ்வர் ஜூனியர்னு கூப்பிடாத. அப்படிதான் கூப்பிடுவேன். என் ஜூனியர் லவ்வர். உன் பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா வாழு. நான் உன் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டேன். உண்மையான லவ்ன்றது நமக்கு பிடிச்சவங்களை அடையறதுல இல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்கறது. புரியுதா? போடா.